சம் பார்த்துட்ருக்கோம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் whose sides are 25 சென்டிமீட்டர் 24 சென்டிமீட்டர் அண்ட் 7 சென்டிமீட்டர். ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்கள் முறையே 25 சென்டிமீட்டர் 24 சென்டிமீட்டர் மற்றும் 7 சென்டிமீட்டர் பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 3மே சைடாக கொடுத்துருக்காங்க. 3 சைடு கொடுத்தா நம்மளுக்கு முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா தெரியும். என்னது? ஏரியா root of s into s minus a, s minus b, s minus c. கரெக்டாக இங்கே ஏபிசின்றது சைட்ஸ், அதாவது இது ஏ, இது பி, இது சி. அப்புறம் நம்மளுக்கு இந்த இதில் எஸ் வேணும். எஸ்ன்றது என்னென்னா சுற்றளவில் பாதி. அப்போ என்ன வரும்? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைட் பை 2. இங்கே ஏ என்ன? 25 ப்ளஸ் 24 ப்ளஸ் 7 டிவைட் பை 2. ஓகேவா? இது ரெண்டு ஆட் பண்ணிங்க 49. 49 ப்ளஸ் 1 7 56. 56 டிவைட் பை 2னா 28. ஓகேவா? எஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏரியா கண்டுபிடிக்கலாமா? ஏரியாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எஸ்ஸுக்கு வேல்யூ தெரியும் 28. அப்புறம் 28 மைனஸ் ஏ வந்து இங்கே என்ன 25. அப்புறம் என்ன வரும்? 28 மைனஸ் பி வந்து இங்கே என்ன 24. அப்போது 28 சி வந்து பார்த்திங்கன்னா 28 மைனஸ் 7. ஓகேவா? அப்போ இது எப்படி எழுதலாம்? 28 இது வந்து 3. இது வந்து பார்த்திங்கன்னா 28ல் 24 போச்சுன்னா 4. இங்கே 21ன்னு வரும். 28 மைனஸ் 7 21. ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இது 4 இன்ட்டு 7 எழுதிக்கிறேன். இது 3 இன்ட்டு 4. இதையும் ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிக்கிறேன். 3 இன்ட்டு 7 எழுதிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போது இது எல்லாமே ஸ்கொயர் டேர்மில் இருக்குது பாருங்கள். 4 2 டைம் இருக்குது, 4 ஸ்கொயரு. அப்புறம் 3 2 டைம் இருக்குது, 3 ஸ்கொயரு. 7ம் 2 டைம் இருக்குது, 7 ஸ்கொயர். அப்போது ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன வரும்னா 4 இன்ட்டு 3 இன்ட்டு 7 வரும். 4 இன்ட்டு 3 24. 24 இன்ட்டு 7. ஓகேவா? சாரி, 4 இன்ட்டு 3 12. 12 இன்ட்டு 7. அப்போ 2 7s are 14. ரிமைண்டர் 1. 1 7s are 7. 84. அப்போ 84 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா?